வணக்கம். 2009ஆம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்காக பணிபுரிய போகும் மாவட்ட ஆட்சியர்கள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் இவர்களுக்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக எடுக்கப்படும் ஒரு ட்ரைனிங் மாடியூல் இது. சுருக்கமாக இவிஎம் பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த மாடியூல் தயார் செய்யப்படுகிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதாவது இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் முதன்முறையாக கேரள மாநிலத்தில் 1982ஆம் வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக அதன் உபயோகம் அதிகரிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தல் பொழுது முழுமையாக அது பயன்படுத்தப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இயக்குவது எளிதானது. இதன் நம்பகத்தன்மை நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 2 கருவிகள் உள்ளன. வாக்குப்பதிவு கருவி, கட்டுப்பாட்டு கருவி. இதற்கென தயாரிக்கப்பட்ட பெட்டி கேரிங் கேஸில் வைக்கப்பட வேண்டும். இவை இரண்டும் 10 மீட்டர் நீளமுள்ள கேபிள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். வாக்குப்பதிவு கருவி 16 வேட்பாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் முகப்பில் வேட்பாளரின் வரிசை எண், பெயர் மற்றும் சின்னம் முதலியவை தெளிவாக தெரியுமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு கருவி, கட்டுப்பாட்டு கருவி இரண்டையும் பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல மூளையை காக்க மண்டையோடு இருப்பது போல் சிறப்பு பெட்டிகள் இருக்கின்றன. எளிதாக எடுத்துச் செல்லவும் இவை வசதியானவை. இந்த பெட்டியின் நடுவில் ஒரு கொக்கியும் இரு புறங்களில் 2 கொக்கிகளும் இருக்கும். இவைகளை உட்புறம் அழுத்தினால் திறந்து கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வேட்பாளரின் பெயருக்கு எதிரே உள்ள நீல நிற பட்டனை அழுத்தி அந்த வேட்பாளருக்கு வாக்காளர் தனது வாக்கினை அளிக்கலாம். நீல நிற பட்டனுக்கு அருகே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு சிறிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. வாக்களிக்கும் போது இவ்விளக்கு சிவப்பாக ஒளிரும். கூடவே பீப் எனும் சத்தம் கேட்கும். கட்டுப்பாட்டு கருவியின் மேற்பகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை, பதியப்பட்ட மொத்த வாக்குகள், ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகள் போன்ற விவரங்களை காட்டும் பகுதி உள்ளது. இக்கருவியை இயக்கும் பேட்டரிக்கு விவரங்களை காட்டும் பகுதியின் கீழ் ஒரு தனி அறை உள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரத்தின் வலது பக்கத்தில் உள்ள அறையில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இயந்திரத்தை அமைத்துக் கொள்ள ஒரு பட்டன் உள்ளது. இந்த பட்டன் கேன்செட் பட்டன் என அழைக்கப்படுகிறது. கட்டுப்பாட்டு கருவியின் இவ்விரண்டு பகுதிகளும் கேன்செட் பகுதி என அழைக்கப்படுகிறது. இந்த கேன்செட் பகுதியின் கீழ் கட்டுப்பாட்டு கருவியின் முடிவுகளின் பிரிவு உள்ளது. முடிவுகள் பிரிவு பகுதியில் இடது பக்கத்தில் வாக்குப்பதிவை முடிக்க க்ளோஸ் பட்டனும், நடுப்பகுதியில் தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ளும் பட்டனும், வலது பக்கத்தில் தேவை முடிந்த பின்னர் விவரங்களை அழிப்பதற்கான கிளியர் பட்டனும் உள்ளன. கட்டுப்பாட்டு அறையின் கீழ் பகுதியில் 2 பட்டன்கள் உள்ளன. ஒன்று பேலட் எனவும் மற்றொன்று டோட்டல் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். பேலட் பட்டனை அழுத்தியவுடன் வாக்குப்பதிவு கருவி வாக்குகளை பதிய தயாராகும். டோட்டல் பட்டனை அழுத்தினால் அதுவரை பதிந்த மொத்த வாக்குகளின் விவரத்தை அறியலாம். வேட்பாளர்கள் வாரியாக பதிந்த வாக்குகளின் விவரத்தை அறிய கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள இந்த பிரிவு பேலட் செக்ஷன் என அழைக்கப்படுகிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் வாக்குப்பதிவு கருவி மற்றும் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள அடையாள எண் மற்றும் முகவரி அட்டை உங்கள் வாக்குச்சாவடிக்கென ஒதுக்கப்பட்டதுதானா என சரிபார்க்கவும். கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள கேன்செட் செக்ஷனில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரின் முத்திரையை சரிபார்க்கவும். வாக்குச்சாவடி அலுவலர்கள் இம்முத்திரையை திறக்கவே கூடாது. கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள கேன்செட் செக்ஷனில் உள்ள பேட்டரி முற்றிலும் செயல்படும் நிலையில் இருக்கும். இதனை சரிபார்க்க கருவியின் பின்பகுதியில் உள்ள மின் சுவிட்சை ஆன் செய்ய வேண்டும். இப்படி சரிபார்த்த பின் மின் சுவிட்சை ஆஃப் நிலையில் வைத்து பேட்டரியை ஆஃப் செய்ய வேண்டும். உங்களிடம் போதிய அளவிற்கு வாக்குப்பதிவு கருவிகள் வழங்கப்பட்டுள்ளனவா மற்றும் அவை ஒவ்வொன்றிலும் வாக்குச்சீட்டு திரையின் கீழ் வாக்குச்சீட்டு உரியவாறு பொருத்தப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். வாக்குப்பதிவு கருவிகளின் எண்ணிக்கை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கையை சார்ந்திருக்கும்.
அதாவது போட்டியிடும் வாக்காளர்களின் எண்ணிக்கை 2 முதல் 16 வரை ஒரு கருவியும், 17 முதல் 32 வரை 2 கருவிகளும், 33 முதல் 48 வரை 3 கருவிகளும், 49 முதல் 64 வரை 4 கருவிகளும் வழங்கப்படும். வேட்பாளர்கள் நீல நிற பட்டன் வெளியே தெரியும்படியும் பிற பட்டன்கள் தெரியாதபடியும் இருக்கிறதா என சரிபார்க்கவும். வாக்குப்பதிவு கருவியின் வலது பக்க மேற்புறத்தில் உள்ள ஜன்னல் மூலம் காணப்படும் ஸ்லைட் ஸ்விட்ச் முதல் வாக்குப்பதிவு கருவியில் 1ஆம் நிலையிலும், 2வது வாக்குப்பதிவு கருவியில் 2ஆம் நிலையிலும், இதேபோல் மற்ற கருவிகளில் வரிசையாக தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வைக்கப்பட்டிருக்கும். வாக்குப்பதிவு கருவியில் உள்ள ஸ்லைட் ஸ்விட்சுகள் செலோடேப்பின் உதவியால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். வாக்குச்சாவடி ஒன்றில் பயன்படுத்தப்படவிருக்கும் வாக்குப்பதிவு கருவிகள் அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்று இணைக்க வேண்டும். முதலாவது வாக்குப்பதிவு கருவி மட்டுமே கட்டுப்பாட்டு கருவியுடன் இணைக்கப்படும். 2வது வாக்குப்பதிவு கருவி, அதாவது தள்ளு ஸ்விட்ச் நிலை 2இல் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு கருவி, தள்ளு ஸ்விட்ச் நிலை 1இல் வைக்கப்பட்டுள்ள முதலாம் வாக்குப்பதிவு கருவியுடன் இணைக்கப்படும். மொத்தம் 3 வாக்குப்பதிவு கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் 3வது வாக்குப்பதிவு கருவி 2வது வாக்குப்பதிவு கருவியுடனும், 2வது வாக்குப்பதிவு கருவி 1வது வாக்குப்பதிவு கருவியுடனும் இணைக்கப்படும். 4 வாக்குப்பதிவு கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் 4வது கருவி 3வது கருவியுடனும், 3வது கருவி 2வது கருவியுடனும், 2வது கருவி முதல் கருவியுடனும் இதே முறையில் இணைக்கப்படும். தற்போது பேலட்டிங் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளன்று வாக்குச்சாவடிக்கு வந்துவிட்டது. ஜோனல் பார்ட்டி ஆஃபீஸர் அதை நம்ம ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ப்ரெசிடிங் ஆஃபீஸர் போலிங் மெட்டீரியல்ஸோட அதை செக் பண்ணிட்டு பொசிஷன் எடுத்திருக்காரு. அப்போ எடுக்கும் பொழுது அவர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, தனக்கு ஒதுக்கப்பட்ட பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் தானா அப்படிங்கிறத இந்த அட்ரஸ் டேக் மூலம் சரிபார்த்துக்கணும். அதன் பிறகு அவர் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, இவிஎம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்காங்கிறத அவர் சரியாக பார்க்கணும். அதற்கான முக்கிய பொருட்கள் என்னன்னா, ஸ்ட்ரிப் சீல் என்று சொல்லப்படுகின்ற பேப்பர் சீல், ஏபிசிடி சீல், பேப்பர் சீல் சொல்லப்படுகின்ற பச்சை நிறத்தால், ஸ்பெஷல் டேக், அட்ரஸ் டேக் மற்றும் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் சீல். இவை தான் நம்ம மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களான பேலட் யூனிட்டையும் கண்ட்ரோல் யூனிட்டையும் தயாரிக்கிறதுக்கு நம்ம இப்போ ப்ரெசிடிங் ஆஃபீஸர் மூலமா உபயோகப்படுத்த போறோம். வாக்குப்பதிவு ஒத்திகை நடத்தி ஒத்திகையின் முடிவினை அங்கு வந்திருப்பவர்களுக்கு காண்பிக்கவும். பின் இயந்திரத்தில் உள்ள விவரத்தை அகற்றிவிடவும். கட்டுப்பாட்டு கருவியையும் வாக்குப்பதிவு கருவியையும் இணைத்து கட்டுப்பாட்டு கருவியை இயக்க நிலையில் வைக்கவும். இணைப்பு கம்பார்ட்மெண்டினை மூடி டோட்டல் பட்டனை அழுத்தி 0 என்பதை அனைத்து முகவர்களுக்கும் காண்பிக்கவும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நோ என்று காண்பித்தால் க்ளோஸ் பட்டனை அழுத்திய பிறகு டோட்டல் பட்டனை அழுத்தவும். பிறகு பேலட் பட்டனை அழுத்தி முகவர்களின் விருப்பத்திற்கேற்ப ஒவ்வொருவராக வாக்குப்பதிவு செய்ய சொல்லவும். பதிவான மொத்த வாக்குகளை காட்ட டோட்டல் பட்டனை அழுத்தவும். க்ளோஸ் பட்டனை அழுத்தி வேட்பாளர் வாரியாக பதிவான வாக்குகளை காட்ட ரிசல்ட் 1 பட்டனை அழுத்தவும். பிறகு கிளியர் பட்டனை அழுத்தி எண் வரும் வரை காத்திருக்கவும். இன்று வாக்குப்பதிவு நாள். நம்முடைய வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் 1 மணி நேரம் முன்பதாகவே எழுந்து அனைத்து கடமைகளையும் முடித்துவிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்போலினை முடித்துவிட்டார். அடுத்ததாக கண்ட்ரோல் யூனிட்டை வாக்குப்பதிவிற்கு தயார் செய்ய போகின்றார். அதனை எவ்வாறு செய்ய போகின்றார், அதன் நடைமுறைகள் என்ன என்பதை நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். பேலட் யூனிட்டை கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து பிரித்து எடுத்துட்டாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வாக்குப்பதிவுக்காக கண்ட்ரோல் யூனிட்டை தயார் பண்ண போறாரு. அவர் அதை எப்படி தயார் பண்றாருன்றது நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல பச்சை நிறத்தால் எனப்படுகின்ற பேப்பர் சீல் அதை எடுத்துக்கிறாரு. அதோட நம்பரை
வேட்பாளரோட முகவர்கள் குறித்து கொள்ள அவர் அனுமதிக்கிறாரு. அடுத்ததாக அந்த பச்சை நிற தாள்களின் பின்புறம் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பிரிசைடிங் ஆபீசர் தன்னுடைய கையொப்பத்தை இடுகிறார். வேட்பாளர்களின் முகவர்கள் கையொப்பமிட விருப்பம் தெரிவித்தார் அவர்களுடைய கையொப்பத்தையும் அவர் பெற வேண்டும். எவ்வாறு வேட்பாளரும் அல்லது வேட்பாளரின் முகவர்கள் அது கையொப்பமிட்ட பின்னர் பிரிசைடிங் ஆபீசர் அதற்குரிய இடத்துல கவனமா பொருத்துறார். அந்த மாதிரி பொருத்தும் பொழுது அதில் குறிக்கப்பட்டிருக்க எண்கள் வெளிப்புறமாக தெரியுமாறு அவர் பொருத்த வேண்டும். அவ்வாறு பச்சை நிற பேப்பர் சீலை பொருத்திய பிறகு கவனமா அந்த இடத்தை அழுத்தி மூட வேண்டும். இப்ப பச்சை நிற தாள்கள் கண்ட்ரோல் யூனிட்ல பொருத்தப்பட்டு விட்டது. அடுத்ததாக ஸ்பெஷல் டேக் என்று சொல்லப்படுகின்ற இந்த டேகை ரிசல்ட் செக்ஷன்ல நம்முடைய பிரிசைடிங் ஆபீசர் பொருத்த போறாரு. அதற்கு முன்பாக கண்ட்ரோல் யூனிட்டோட நம்பரை அதுல கவனமா குறிக்கிறாரு. பின்பக்கம் தன்னுடைய கையொப்பத்தை இடுறாரு. அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களோட முகவர்கள் விருப்பப்பட்டா அவங்களுடைய கையொப்பத்தையும் அதுல அவர் பெறலாம். அதன் பிறகு அதனை ரிசல்ட் செக்ஷன்ல த்ரெட் மூலம் இணைக்கிறார். அவ்வாறு இணைத்த பிறகு அந்த இடத்துல பிரிசைடிங் ஆபீசர் சீல் மூலம் உரிய முறையில கவனமா சீல் வைக்கிறார். இப்போ ஸ்பெஷல் டேக் மூலமா ரிசல்ட் செக்ஷனை முடிச்சாச்சு. அடுத்ததாக இத கவனமா மூடிட்டாரு. இப்போ நம்முடைய பிரிசைடிங் ஆபீசர் பச்சை நிற தாள்களை செட் செஞ்சு அதன் பிறகு ரிசல்ட் செக்ஷனை மூடிட்டாரு. அடுத்ததாக அட்ரஸ் டேகை அந்த சைடில் இணைக்கிறாரு. த்ரெட் மூலம் இணைச்ச பிறகு அதுல தன்னுடைய சீலை பதிக்கிறாரு. நம்ம பிரிசைடிங் ஆபீசர் இப்போ ஸ்ட்ரிப்ஸில் எப்படி பயன்படுத்துறாருன்றத பாருங்க. இந்த பச்சை நிற தாளு கீழே அதை வச்சு ஏன்ற போர்ஷன்ஸ் இருக்கிற இந்த மெழுகுத்தாளை அகற்றுறாரு. அதன் பிறகு அந்த பச்சை நிற தாளை அது மேல வைக்கிறாரு. இப்போ பீன்ற பகுதி மேல இருக்கிற மெழுகுத்தீலை எடுத்துட்டு அதை அப்படியே மடிச்சு மறுபடியும் பச்சை நிற தாள் மேல ஒட்டுறாரு. இப்போ சீன்ற பகுதியில் இருக்கிற மெழுகுத்தாளை எடுக்கிறாரு. அகைன் மேற்பக்கமா இருக்கிற பச்சை நிறத்தால அதன் மேல ஒட்டுறாரு. இப்போ சுத்தில கவனமா சுத்தி கொண்டு டி என்ற பகுதியை மேற்பக்கத்துல பச்சை நிறத்தாளோட இணைச்சி ஒரு கவர் மாதிரி ஒட்டிட்டாரு. இதை நீங்க செய்யும் போது கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த க்ளோஸ் பட்டனை எந்த காலத்திலையும் மறைக்கிற மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. இப்பொழுது நம்மளுடைய வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் அதாவது பிரிசைடிங் ஆபீசர் வாக்குப்பதிவிற்கு நம்முடைய கண்ட்ரோல் யூனிட்டையும் பேலட் யூனிட்டையும் முழுமையாக தயார் நிலையில வச்சுட்டாரு. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கண்ட்ரோல் யூனிட் பகுதியில் இருக்கின்ற பேலட்டிங் செக்ஷன். எந்த வாக்காளராவது தன்னுடைய வாக்கினை செலுத்த வரும்பொழுது போலிங் ஆபீசர் இதனை அழுத்துவார். அப்பொழுது கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கின்ற பிசி லேம்ப் எரியும். அவ்வாறு எரியும் பொழுது வாக்காளர் தன்னுடைய வாக்கினை பேலட்டிங் செக்ஷனில் சென்று செலுத்துவார். இப்பொழுது பீப் என்ற ஓசை கேட்கும். அதுதான் அவர் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்கான அடையாளமாகும். இவ்வாறுதான் ஒவ்வொரு முறையும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த டோட்டல் பகுதி தற்போது காண்பிக்க செய்யப்படுகிற டோட்டல் பட்டனை அழுத்தும் போது அந்த சமயத்தில் பதிவாகி இருக்கின்ற மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கடைசி வாக்காளர் தனது வாக்கினை பதிந்த பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலும் யாரும் வாக்களிக்க இயலாதவாறு அதன் இயக்கத்தை நிறுத்த வேண்டும். க்ளோஸ் பட்டனை அழுத்த வேண்டும். கட்டுப்பாட்டு கருவியின் மீதுள்ள விளக்கு எரியாத போதுதான் க்ளோஸ் பட்டன் இயங்கும். வாக்குப்பதிவு கருவியையும் கட்டுப்பாட்டு கருவியையும் அதற்கென உரிய பெட்டிகளில் வைத்துவிட வேண்டும். எடுத்துச் செல்லும் பெட்டியின் இரு பக்கங்களில் போடப்பட்டுள்ள இரு துளைகள் வழியாக நூலை உள்ளே செலுத்தி கட்டி
பெட்டி ஒவ்வொன்றின் 2 முனைகளிலும் முத்திரையிட வேண்டும். தேர்தல் மற்றும் வாக்குச்சாவடி கருவி எண் ஆகிய விவரங்கள் அடங்கிய முகவரி அட்டை ஒன்றில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் முத்திரையை பதிந்து நூலின் மீது முத்திரையிட வேண்டும். இவிஎம் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவை. இவிஎம் மேனுவலை நன்றாக படித்து ஆபரேஷன் செய்வது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டியவை: வாக்குப்பதிவு கருவியை இயக்குவதற்கு முன் அதற்கான செய்முறை புத்தகத்தை கவனமாக படிக்கவும். வாக்குப்பதிவு கருவி வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியின் கொக்கிகளை உரிய முறையில் திறக்கவும். தூசி, வெப்பம், மழை, நெருப்பு போன்ற மோசமான சுற்றுச்சூழல்களில் பாதிக்கப்படாமல் வாக்குப்பதிவு கருவியை பாதுகாப்பாக வைக்கவும். இயக்குவதற்கென பிரத்யேகமாக தரப்பட்ட பேட்டரிகளை பயன்படுத்தவும். வாக்குப்பதிவு முடிந்த பிறகே கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து பேட்டரியை எடுக்க வேண்டும். வாக்குப்பதிவு மற்றும் கட்டுப்பாட்டு கருவியின் அறைகள், பகுதிகள் போன்றவற்றை சமதளத்தில் வைத்து திறக்கவும். கட்டுப்பாட்டு கருவியை இணைக்கும் கேபிளை பொருத்தும் முன் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கவும். செய்யக்கூடாதவை: மிக அதிகப்படியான அழுத்தத்தை லேச்சஸ் மற்றும் ஹிஞ்சஸ் மீது செலுத்தக்கூடாது. வாக்குப்பதிவு கருவியின் அருகே ஹீட்டர் போன்றவற்றை வைக்கக்கூடாது. வாக்குப்பதிவு கருவிக்கு சீல் வைக்கும் போது அரக்கு, மெழுகு போன்றவை அதன் மேல் படக்கூடாது. பெட்டிகளை திறக்கும் போது கொக்கிகளை தேவைக்கு அதிகமாக அழுத்தி திறக்கக்கூடாது. வாக்கு எண்ணிக்கை தொடர்வதற்கு முன் கட்டுப்பாட்டு கருவியின் சீலை திறக்கக்கூடாது. வாக்குப்பதிவின் போது கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து பேட்டரியை எடுக்கக்கூடாது. இணைப்பு கேபிளுடைய முனையில் பொருத்தப்பட்டிருக்கும் இணைப்பை கட்டுப்பாட்டு கருவியோடு எதிர்முனையில் பொருத்தக்கூடாது. கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து இணைப்பு கேபிளை துண்டிக்கும் போது ஸ்பிரிங் டைப் கிளிப்களை அழுத்தக்கூடாது. தேர்தல் ஆணையமும் இது சம்பந்தமாக உத்தரவுகளை பிறப்பித்து உள்ளது. இவற்றையெல்லாம் நான் நல்ல முறையாக படித்து தெரிந்து கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாம் நல்ல முறையில் நடத்தி கொடுக்க உதவ வேண்டும். நன்றி, வணக்கம்.
சந்தடி மிகுந்த சாலைகளில் பயணிக்கிற இவர் எங்கே செல்கிறார்? திருவிழாவுக்கா? திரைப்படத்திற்கா? பொருட்காட்சிக்கா? கலை நிகழ்ச்சிக்கா? நண்பர்கள் விருந்துக்கு அழைத்திருக்கலாம். இவரின் பயணம் நாம் நினைத்தது போன்ற காரணங்களுக்காக இல்லை. இவர் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். இவர் நுழைவது வாக்குச்சாவடி. வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முந்தைய நாள். வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முந்தைய நாள் மதியத்திற்குள் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்கிறீர்கள். உங்கள் முதல் சந்திப்பு மண்டல அலுவலரோடு. மண்டல அலுவலர் தேர்தல் பொருட்களை உங்களிடம் ஒப்படைப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலின்படி அனைத்து தேர்தல் பொருட்களும் கொடுக்கப்பட்டதா? சரி பாருங்கள். உங்கள் பட்டியலில் மிக முக்கியமான தேர்தல் பொருட்கள் எவை? கட்டுப்பாட்டு கருவி மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரம், ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள், வாக்காளர் பதிவேடு படிவம் 17A, குறியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு வாக்குச்சீட்டு கணக்கு, கூடுதலான வாக்காளர் பட்டியல், பச்சை நிற காகித முத்திரை, ஓட்டு முத்திரை, சிறப்பு டாக், சட்ட முறைமையான படிவங்கள், அரக்கு, மெழுகு மற்றும் அழியாத மை. வாக்குச்சாவடி அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவுக்குள் எந்தவிதமான அரசியல் விளம்பரங்களோ பந்தல்களோ அமைக்க அனுமதி இல்லை. 200 மீட்டருக்கு அப்பால் அரசியல் கட்சிகள் வாக்காளர் துண்டுச்சீட்டுகளை வழங்க அனுமதி உண்டு. ஒரு வளாகத்துக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்குமானால் வாக்காளர்களுக்கு வழிகாட்ட தேர்தல் பணியாளர்கள் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று அடையாளம் காணப்பட்ட இடங்களில் வழக்கமான பணியாளர்களுடன் ஒரு மைக்ரோ அப்சர்வரும் நிகழ்வுகளை பதிவு செய்ய வீடியோகிராஃபரும் இருப்பார்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை சரிபாருங்கள். பெயர்கள், சின்னங்கள் சரியாக இருக்கிறது. அதே வரிசையில் வாக்குப்பதிவு கருவியில் உள்ள வாக்குத்தாளிலும் இருக்க வேண்டுமே. பார்த்துவிட்டீர்களா? மகிழ்ச்சி. மின்னணு வாக்குப்பதிவு கருவி, வாக்குப்பதிவு பொருட்கள். வாக்குப்பதிவு முடிவடைந்து மண்டல குழுவினரிடம் ஒப்படைக்கப்படும் வரை அது உங்கள் பொறுப்பு. கவனம்! நீங்களோ உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்களில் ஒருவரோ வாக்குச்சாவடியில் இருப்பது அவசியம். வாக்குச்சாவடிக்கு பாதுகாப்புக்காக காவலர் இருப்பார். வேறு பணிக்காக சிலர் இருக்கலாம். அவர்களிடமும் கூட வாக்குப்பதிவு கருவி, வாக்குப்பதிவு பொருட்களை நீங்கள் ஒப்படைக்க கூடாது. வாக்குச்சாவடி. ஆண் மற்றும் பெண் வாக்காளர்களுக்கு முடிந்தவரை தனித்தனியே காத்திருக்குமாறு இடம் அமைத்துக் கொடுங்கள். வாக்காளர்கள் நுழையவும் வெளியேறவும் தனித்தனி வழிகள் அமைத்துக் கொடுங்கள். உங்கள் வாக்குச்சாவடியில் ஊனமுற்றோர் வருவதற்கு வசதியான சாய்தளங்கள், குடிதண்ணீர் வசதி, பெட்ரோமாக்ஸ் விளக்கு மற்றும் மேசை நாற்காலியும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வாக்குச்சாவடியின் பரப்பளவு, வாக்காளர்களின் விவரம் அனைவருக்கும் தெரியும்படி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். தேர்தல் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். தேர்தல் பணியினை மேற்கொள்வது ஒரு புனிதமான கடமை. எனவே வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்கள் கடமையை நடுநிலையுடனும் சிறப்புடனும் செய்வது மிக அவசியமாகும். வன்கண் குடிகாத்தல், கற்றறிதல், ஆழ்வினையோடு ஐந்தினும் மாண்டது அமைச்சு என்பது வள்ளுவனின் குறள். இக்குறளுக்கு ஏற்ப அஞ்சாமை,
குடிப்பிறப்பு, காக்கும் திறன், கற்றறிந்த அறிவு, முயற்சி ஆகிய ஐந்திறனையும் கொண்டு நீங்கள் தேர்தல் பணியினை செவ்வனே செய்வது இன்றியமையாதது ஆகும். சில வாக்குச்சாவடிகளில் தலைமை அலுவலர் மற்றும் 3 வாக்குச்சாவடி அலுவலர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் அவர்களின் கடமைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? வாக்குப்பதிவு அலுவலர் 1. வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர்களை அடையாளம் காண்பது அவர் பொறுப்பு. 123 ஓகே? ஓகே மேடம். வாக்குப்பதிவு அலுவலர் 2. வாக்காளரின் இடது கை ஆட்காட்டி விரலில் அழியாத மை இடுவது, பதிவேட்டில் வாக்காளரின் பாகம் எண், வரிசை எண்ணை குறிப்பது, புகைப்பட அடையாள அட்டை போன்ற அடையாள ஆவணங்களின் பெயரை குறிப்பது இவரது அலுவல். வாக்காளரின் கையொப்பம் அல்லது பெருவிரல் ரேகை பதிவு பெற்றுக் கொண்டுதான் அவரிடம் வாக்காளர் துண்டுச்சீட்டை வழங்க வேண்டும். இந்த பதிவுகளும் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் வாக்காளர் வரிசை மெதுவாகத்தானே நகரும். இதை தவிர்க்க வேறு வழிமுறைகள் உண்டா? உண்டு. அனைத்து வாக்குப்பதிவு குழுவினரிடமும் அச்சிடப்பட்ட வெற்று வாக்காளர் துண்டுச்சீட்டுகளை தரலாம். 1000 பேருக்கு மேல் வாக்காளர்கள் ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் கூடுதலாக வாக்குப்பதிவு அலுவலர் ஒருவர் நியமிக்கப்படலாம். இவர் வாக்குப்பதிவு அலுவலர் 2B என்று அழைக்கப்படுவார். வாக்குப்பதிவு அலுவலர் 3க்கு ஒதுக்கப்பட்ட கடமைகள். கட்டுப்பாட்டு கருவிக்கு இவர்தான் பொறுப்பு. வாக்காளரிடமிருந்து வாக்கு துண்டு சீட்டை பெறுவது, இடது கை ஆள்காட்டி விரலில் இடப்பட்டுள்ள அழியா மையை சரிபார்ப்பது, வாக்களிக்க தயார் நிலையில் வாக்குப்பதிவு கருவியை வைத்திருப்பது இவரது பணி. அடைப்பு பகுதிக்குள் செல்ல வாக்காளர்களுக்கு வழிகாட்டுவது இவர்தான். வாக்குப்பதிவு அலுவலர்களின் செயல்பாடுகளை சுருக்கமாக பார்ப்போமா? 1000 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடியில் தலைமை அலுவலர் மற்றும் 3 வாக்குப்பதிவு அலுவலர்கள் இருப்பார்கள். சாவடியின் மொத்த பணிகளையும் தலைமை அலுவலர் மேற்பார்வையிடுவார். முதல் வாக்குப்பதிவு அலுவலர் வாக்காளர் பட்டியல் நகல் மற்றும் வாக்காளரின் அடையாளத்திற்கு பொறுப்பு. 2ஆம் வாக்குப்பதிவு அலுவலர் அழியா மையிடுதல், படிவம் 17A உள்ள வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்தல், வாக்காளர் துண்டுச்சீட்டு வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்வார். 3ஆம் பதிவு அலுவலர் கட்டுப்பாட்டு கருவிக்கு பொறுப்பேற்பதோடு வாக்காளர் இடது கை ஆள்காட்டி விரலில் மை அழியாமல் உள்ளதா என்பதையும் சரிபார்ப்பார். வரிசையில் காத்திருக்கும் வாக்காளர்களின் அடையாளத்தை காட்டும் ஆவணங்களை சரிபார்க்க கூடுதல் நபர்களை உங்கள் வாக்குப்பதிவு குழுவில் சேர்த்துக் கொள்ளலாம். கூடுதல் வாக்குப்பதிவு அலுவலர்களாக யாரை நியமிக்கலாம்? கிராம நிர்வாக அலுவலர், மற்ற உள்ளூர் அலுவலர்கள் வாக்குச்சாவடிக்கு வெளியே செயல்பட அனுமதிக்கலாம். துணை ராணுவ படையினரை அனுமதிக்கலாமா? தாராளமாக. வாக்காளர் புகைப்பட அட்டை அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட பிற மாற்று ஆவணங்களை வைத்திருப்பவர் மட்டுமே வரிசையில் நிற்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நேரம் காலை 6 மணி. ஓட்டுப்பதிவு நேரம். இருபுறமும் மரங்கள் அடர்ந்த வாக்குச்சாவடி அமைந்திருக்கும் பள்ளியின் வெளிப்புறம் தெரிகிறது. என்ன நடக்கிறது என்பதை அறிய ஆவலாய் அருகில் சென்றேன். அது 32G வாக்குச்சாவடி. தேர்தல் நாளன்று தேர்தல் தொடங்கும் முன், தேர்தல் தொடங்க 1 மணி நேரம் முன்னால் குழுவைச் சேர்ந்த அலுவலர்கள், காவல்துறையினர்
வீடியோ எடுக்கும் நபர் வந்துவிட்டார்களா வாக்குச்சாவடிக்கு? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், வாக்குப்பதிவிற்கான பொருட்கள் சரியாக இருக்கிறதா? வாக்குப்பதிவு தொடங்க இன்னும் 30 நிமிடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் சில வாக்குகளை பதிவு செய்ய ஒத்திகை வாக்குப்பதிவு உங்களால் நடத்தப்படுகிறது. அடுத்து வாக்குப்பதிவுதானே? இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஒத்திகையின் முடிவை அங்கு வந்திருப்பவர்களுக்கு காண்பியுங்கள். ஆயிற்று, வாக்குப்பதிவுதானே? கொஞ்சம் பொறுங்கள். இயந்திரத்தில் உள்ள விவரத்தை அகற்றிவிடுங்கள். இப்போது இயந்திரமும் உங்கள் குழுவும் வாக்குப்பதிவுக்கு தயார். 2 வரிசைகள். ஆண்கள், பெண்கள். சாவடிக்குள் ஆண், பெண் என மாறி மாறி நுழைய அனுமதியுங்கள். உடற்குறைபாடுள்ளவர்கள், கையில் குழந்தைகளை கொண்டு வரும் பெண் வாக்காளர்கள், இவர்களுக்கு வரிசையில் முன்னுரிமை தந்து உதவுங்கள். இவர்களுக்கென்று தனி வரிசை கூட அமைக்கலாம். பிரைல் முறையில் அச்சிடப்பட்ட வேட்பாளர் பட்டியலை பார்வையற்றோருக்கு தர வேண்டும். உடல் குறைபாடுள்ளவர்கள் சக்கர நாற்காலியில் வாக்குச்சாவடிக்குள் வர தடை இல்லை. நிரந்தர சாய்தளம் இல்லாத சாவடியில் மரப்பலகையில் சாய்தளம் அமைத்துக் கொடுப்பது நல்லது. செவித்திறன் குறைவுற்றவர்கள், பார்வையற்றோர் வாக்களிக்க சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. உங்களால் மட்டுமே அதை சிறப்பாக செய்ய முடியும். வாக்குச்சாவடியின் உள்ளே அனுமதிக்கப்படும் முதல் வரிசையில் நீங்கள், உங்கள் குழு. அடுத்து வாக்காளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள். உங்க ஐடென்டி எங்க? இந்தாங்க சார். வாக்காளர் பட்டியல் இந்தாங்க சார். யாரும் செல்போன் வச்சு இல்லையா? உங்க ஐடி கார்டு கட்டு. இந்தாங்க. வாக்குச்சாவடி முகவர் ஒருவர், ஆணையத்திடம் அனுமதி சீட்டு பெற்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நபர்கள், தேர்தல் பணியில் உள்ள அரசு பணியாளர், வாக்காளருடன் வரும் கைக்குழந்தை, வாக்களிக்க இயலாதவர்களுடன் அவர்களின் உதவிக்கு வரும் நபர், வாக்காளர்களை அடையாளம் காண்பிக்க வரும் நபர், இவர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. வாக்காளர்களின் அடையாள அட்டையை சோதியுங்கள். அவரிடம் அடையாள அட்டை இல்லை என்றால் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட இதர ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கேளுங்கள். வாக்காளர் பட்டியலில் உள்ள புகைப்படத்தை பார்த்தும் அவரை அடையாளம் காணுங்கள். குறிப்பிட்ட இறுதி நாளுக்கு பின்னர் வழங்கப்பட்ட அச்சிடப்பட்ட மாற்று ஆவணங்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். முகவரின் எதிர்ப்பு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நபரை வாக்களிக்க அனுமதி மறுக்கலாம். 620 ஓகே? சார், வாக்காளர் பட்டியல ஆறுமுகம் பேர் இருக்கு, ஆனா அவர் இவர் இல்ல. ஆள் மாறாட்டம் செய்வதாக சந்தேகம் இருந்தால்
தலைமை அலுவலர் அவரை காவல்துறையினர் வசம் ஒப்படைக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் சிறு எழுத்து மற்றும் அச்சுப்பிழைகளை நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. வாக்காளர் ஒருவரின் அடையாளத்தை சரிபார்த்து விட்டீர்கள். அடுத்து இடது கை சுட்டுவிரல் நகத்தின் மேல்முனை மற்றும் சுட்டுவிரல் நகம் இணையும் அடிப்பகுதிக்கும் இடையே அழியா மை இட வேண்டும். இடுவதற்கு முன்னால் ஏதேனும் அழியா மை குறியீடு இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அழியாத மையை பயன்படுத்தும் முன் மை பாட்டிலை குலுக்கிக் கொள்ளுங்கள். துணியை கொண்டு அவர் விரலை சுத்தம் செய்யுங்கள். மையிட்ட பின் மையினை அழித்தால் மீண்டும் அழியா மையிடுங்கள். வாக்காளர் பதிவேட்டில் படிவம் 17A வாக்காளரின் கையொப்பம் அல்லது பெருவிரல் பதிவு பெறுவதற்கு முன் வாக்காளருக்கு அழியாத மை பதித்திடல் வேண்டும். 2 கைகளிலும் விரல்களை இழந்த வாக்காளர்களுக்கு எங்கு மையிடுவது? இடது அல்லது வலது கையின் விளிம்பில் மை குறியிடலாம். வாக்காளர் பட்டியலில் உள்ள போட்டோவிற்கும் வாக்காளருக்கும் வித்தியாசம் இருப்பதாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதனை குறிப்புரை காலத்தில் எழுதுங்கள். வாக்காளரிடமிருந்து வாக்காளர் பெயர் விவர குறிப்புச் சீட்டை பெற்று அழியா மை குறியீட்டை சரிபார்த்து பிறகு வாக்களிக்க அனுமதியுங்கள். வாக்காளர் பெயர் விவர குறிப்புச் சீட்டை தனி உரையில் வையுங்கள். 620 ஓகே? ஓகே மேடம். பதிவேட்டு வரிசைப்படியே வாக்குப்பதிவுகளும் இருக்கும்படி பார்த்துக் கொள்வது மிக அவசியம். வாக்குச்சீட்டு பட்டனை அழுத்தியதும் கட்டுப்பாட்டு கருவியில் உள்ள இயக்க நிலை விளக்கு சிகப்பு வண்ணத்தில் எரியும். இயந்திரம் வாக்குப்பதிவுக்கு தயார். வேட்பாளரின் பெயர், சின்னம், எதிரே உள்ள நீல நிற பட்டனை தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அழுத்துவதன் மூலம் வாக்காளர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்வார். கட்டுப்பாட்டு கருவியிலிருந்து பீப் பீப் என ஒலி கேட்கும். ஒரு சமயத்தில் ஒரே ஒரு வாக்காளர் மட்டுமே அவரது வாக்கை பதிவு செய்வதை உறுதி செய்யுங்கள். தலைமை அலுவலர் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை பதிவான வாக்குகளின் மொத்த எண்ணிக்கையை பார்த்து தனது குறிப்பேட்டில் பதிவு செய்தல் வேண்டும். பார்வையற்ற வாக்காளர்களும் நலிவுற்ற வாக்காளர்களும் வாக்களித்ததை பதிவு செய்ய படிவம் 14A தனி உரையில் வைத்து அதன் மேல் சட்ட முறைமையற்ற உரை என எழுதப்பட வேண்டும். வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதனை வாக்குப் பொருட்கள் சேகரிக்கும் மையத்தில் சேர்த்து விடுங்கள். தேர்தல் பார்வையாளர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் மண்டல அலுவலர்கள் ஒவ்வொரு முறை வாக்குச்சாவடியை பார்வையிட வரும்போது பார்வையாளர் பதிவேட்டில் உரிய பதிவுகள் செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர் கேட்கும் தகவல்களை தவறாது அளிக்க வேண்டும். கையொப்பம் அல்லது இடது கை பெருவிரல் பதிவை இட்ட பிறகு நான் வாக்களிக்க விரும்பல, அந்த வாக்காளர் வாக்களிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டால் வாக்கை பதிவு செய்யுமாறு வற்புறுத்தக்கூடாது. குறிப்புரை காலத்தில் வாக்களிக்க மறுக்கப்பட்டது என்று எழுதி உங்களுடைய முழு கையொப்பத்தை இட வேண்டும். என்னுடைய வாக்கு ஏற்கனவே பதிவாயிடுச்சுங்க. ஒரு நபரின் வாக்கை வேறொரு நபர் பயன்படுத்தி இருந்தால் உரிமை கோரி வந்தவரின் அடையாளம் தொடர்பான கேள்விகள் கேட்டு சான்றுகளை சரிபார்த்து நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். ஆய்வுக்குரிய வாக்குத்தாள் மூலம் ஓட்டளிக்க அனுமதிக்கலாம். வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். இம்மாதிரியான வாக்குகள் ஆய்வுக்குரிய வாக்குகள் என்று அழைக்கப்படும். இதற்கென சிறப்பாக தயாரிக்கப்பட்ட உரையினுள் வைத்து மூடி வாக்கு நேரம் முடியும் போது உரையின் மேல் சீல் வைக்க மறக்காதீர்கள். எப்போது வாக்குப்பதிவினை தள்ளி வைக்கலாம்? கடும் காற்று, பெரும் பனிப்பொழிவு,
வெள்ளம் போன்ற இடர்பாடுகளின் போது, வாக்குச்சாவடி பொருட்கள், வாக்கு இயந்திரம், வாக்காளர் பட்டியலின் படிவம் பெறப்படாவிட்டால், கிழிந்தால், சேதமடைந்தால், வாக்குச்சாவடியில் அமைதி சீர்குலைவு நிகழ்ந்தால், கடுமையான துன்பங்களால் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு வர இயலாத நிலையில், சட்டத்திற்கு புறம்பாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எடுத்துச் செல்லப்பட்டால், விபத்து அல்லது வேண்டுமென்றே பதிவுகள் அழிக்கப்பட்டால், பதிவுகள் தொலைந்து போனால், சேதம் செய்யப்பட்டால், வாக்கு எண்ணிக்கை அறிய முடியாத நிலை, இயந்திர கோளாறு ஏற்பட்டால், வாக்குப்பதிவு முடிதல் வாக்குச்சாவடியின் எல்லைக்கு உட்பட்டு வாக்குப்பதிவு முடியும் நேரத்திற்கு சற்று முன்னதாக வந்தவர்களை வரிசையில் நிற்கும் கடைசி வாக்காளர் வரைக்கும் உங்கள் கையொப்பமிட்ட சீட்டினை வழங்க வேண்டும். சீட்டு வழங்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும். இதோ உங்கள் முக்கியமான பணி தொடங்குகிறது. கடைசி வாக்காளர் தனது வாக்கினை பதிந்த பின்னர் தேர்தல் நடத்தும் அதிகாரி பணியில் உள்ள வாக்காளரிடமிருந்து அஞ்சல் வாக்குச்சீட்டை பெறும்போது அது குறித்து தினசரி அறிக்கையை சம்பந்தப்பட்ட பார்வையாளருக்கு அளிக்க வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மேலும் யாரும் வாக்களிக்க இயலாதவாறு அதன் இயக்கத்தை நிறுத்த வேண்டும். இயந்திரத்தில் தெரியும் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையினை படிவம் 17C பகுதி 1 உள்ள 5ஆம் பிரிவில் உடனே குறித்துக் கொள்ளுங்கள். தனி உரையில் வைத்து பதிவான வாக்குகளின் கணக்கு என குறிப்பெழுதுங்கள். கணக்கு படிவ நகல்களை வாக்குச்சாவடி முகவர்களிடம் தந்துவிடுங்கள். எண்ணிக்கை மற்றும் சேகரிப்பு மையங்களுக்கு எடுத்துச் செல்ல வசதியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீலிட்டு பாதுகாப்பாக வைத்திடுங்கள். வாக்குப்பதிவு கருவி மற்றும் கட்டுப்பாட்டு கருவி ஆகியவற்றை எடுத்துச் செல்லும் பெட்டிகளின் மீது எந்தெந்த வேட்பாளர்கள் அல்லது வாக்குச்சாவடி முகவர்கள் முத்திரைகளை பதித்தனரோ அவர்களுடைய பெயர்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். பதிவான வாக்குச்சீட்டுகள் கணக்கு மற்றும் காகித முத்திரை கணக்கு வாக்குப்பதிவுக்கு முன், நடைபெறும் போது, முடிந்த பின் வாக்குச்சாவடி தலைவர் அளிக்கும் உறுதிமொழிகள், தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு, பார்வையாளர் பதிவேடு, 16 அம்ச அறிக்கை அனைத்தும் தனித்தனி பாக்கெட்டுகளில் வைத்து தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும். உங்கள் தேர்தல் பணியில் இன்னும் ஒன்று மட்டுமே மிச்சம் இருக்கிறது. சேகரிப்பு மைய அலுவலரிடம் 12 தேர்தல் ஆவணங்களையும் பொருட்களையும் சமர்ப்பித்து ரசீது பெற வேண்டும். என்னென்ன? வரிசைப்படி பார்ப்போமா? முத்திரையிடப்பட்ட கட்டுப்பாட்டு கருவியும் வாக்குப்பதிவு கருவியும், பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சீட்டுகள் கணக்கு மற்றும் காகித முத்திரை கணக்கு ஆகியவை அடங்கிய உரை, தலைமை அலுவலரின் உறுதிமொழிகள் அடங்கிய உரை, தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு அடங்கிய உரை, பார்வையாளர் பதிவேடு, 16 அம்ச பார்வையாளர் அறிக்கை, சட்ட முறைமையான உரைகள், சட்ட முறைமையற்ற உரைகள், 7 தேர்தல் பொருட்கள், வாக்குப்பதிவு அறை அமைப்பதற்கு சில பொருட்கள், லாந்தர் விளக்கு வழங்கப்பட்டிருந்தால், கழிவுத்தாள் கூடை, பாலித்தீன் பை மற்றும் கோணிப்பை. உங்கள் கடும் உழைப்பு, அர்ப்பணிப்பு, அஞ்சாமை அனைத்தும் சேர்ந்து வாக்குப்பதிவை வெற்றிகரமாக்கும். வாழ்த்துக்கள். You are the key person to ensure that a fair and free poll takes place. Discharge your duties honestly, impartially, without fear or favor and without succumbing to any temptation, and uphold the sanctity of Indian democracy. Thank you.
Thank you.